ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். எண்ணுகிறேன் என்ற வார்த்தை மீண்டும் கணக்கில் கொண்டிருக்கிறேன் என்பதாக பொருள்படுகிறது. இந்த உலகத்திலே பாடுபடுதல் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே இருக்கும் உண்டு. சரித்திரத்தில் எந்த ஒரு காலகட்டத்திலும் இல்லாத வசதிகளை இந்த சந்ததி அனுபவித்து வருகிறது. என்றாலும் இந்த காலத்தில் வாழும் கிறிஸ்தவர்களும் பாடுகளை அனுபவிக்காமல் கடந்து செல்ல முடியாது. TWRின் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நாம் ஒரு மனிதனுக்குள் உண்டாகும் புதிய சுபாவமோ அல்லது புதிய ஒரு விசுவாசியோ சரீரத்தில் உள்ள பாவத்திற்கு எதிராக போராட வேண்டியதில்லை என்றும், பரிசுத்த ஆவியானவர் நம்மில் கிரியை செய்யும் பொழுது மட்டுமே பரிசுத்த ஆவியின் குணநலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட முடியும் என்றும், சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ முடியும் என்பவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் என்றும், சோர்ந்து போவது அவிசுவாசத்திற்கு சமானம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பாடத்திலே உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்து நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள்? நாம் மீட்டெடுக்கப்படும் பொழுது நமக்கு கிடைப்பது என்ன? சிருஷ்டிப்பின் மேலே தேவன் கொடுத்த சாபம் என்ன என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் சிந்தித்தோம். இறுதியாக நாம் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆகையினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சிந்தித்தோம். மாம்சத்தின் பலத்தினாலே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே வாசம் பண்ணும் பொழுது அவர் செயல்பட பூரணமாய் நாம் ஒப்பு கொடுத்து அவர் செயல்படுவார் என்று விசுவாசித்து நாம் அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை போல வாழ செயல்படுவார் என்று சிந்தித்தோம். தொடர்ந்து இப்பொழுது நாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் சிந்திப்போம். கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இது எத்தனை அர்த்தம் நிறைந்த ஒரு வாக்கியம் இல்லையா? தேவன் தனது ஆடுகளை விரட்டுகிறவர் அல்ல, வழி நடத்துகிறவர். ஆடுகளுடைய பாதுகாவலை குறித்து அவர் பேசும் பொழுது மிக தெளிவாக அவர்கள் எந்த விதத்திலேயும் கட்டாயப்படுத்தப்படவில்லை என்பதை கூறியிருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை நான் விரட்டுகிறேன் என்று சொல்லவில்லை, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று கூறியிருக்கிறார். அவைகளே பாதுகாவலாய் இருக்கும், அவை அவரை பின்பற்றும். அந்த ஆடுகள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும். அவைகள் அவருடைய சத்தத்தை கேட்கும். ஏனென்றால் அவைகளுக்குள்ளே புதிய ஒரு சுபாவம் உண்டு. எனவே அவைகள் அவரை பின் செல்லும். பல ஆண்டுகள் நான் கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறபடினாலே ஒன்றை திட்டமாக அறிந்திருக்கிறேன். அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும். மற்றவை கர்த்தரையும் அவருடைய ஊழியர்களையும் எதிர்த்து நிற்கும். ஒரு இளம் ஊழியர் ஒருவர் தன்னுடைய மூத்த போதகரிடத்தில் வந்து, ஐயா, எனக்கு சபையிலே பலவிதமான பிரச்சனைகள் என்று சொன்னார். யாராலே பிரச்சனைகள் என்று கேட்டபொழுது, கமிட்டி அங்கத்தினர்களாலும் ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களாலும் ஏன் பாடகர் குழுவாலுமே எனக்கு பிரச்சனை என்று கூறினாராம். அப்படி என்றால் நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டதற்கு இளம் ஊழியர், ஐயா, நான் உண்மையும் உத்தவமாய் வேத வசனங்களைத்தான் போதித்து வருகிறேன், உங்களுடைய வேத ஆராய்ச்சி செய்திகளை கூட நான் மக்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்று கூறினாராம். அதற்கு மூத்த போதகர், அப்படி என்றால் நீ தேவனுக்கு நன்றி செலுத்து, இப்படிப்பட்ட அநேகரை, அவருடைய ஆடுகள் அல்லாத அநேகரை உன்னுடைய ஊழியத்திலே நீ இன்னமும் காண்பாய் என்று கூறினாராம். அருமையான சகோதரனை சகோதரியே, அவருடைய ஆடுகள் அவருக்கு பின் செல்லும். அவைகள் அப்படித்தான் செல்லும், ஏனென்றால் அவைகள் அவருடைய ஆடுகள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள்.
உங்களுக்குள்ளே பயப்படுகிற ஆவி இல்லை. உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை குறித்து நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? அல்லது சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீர்களா? அல்லது சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? நீங்கள் பயப்படுகிற ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் மகிழ்ச்சியின் ஆவியை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அப்பா, பிதாவே என்று உரிமையோடு தேவனை நோக்கி கூப்பிட முடியும். ரோமர் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஊழியர் ஒருவர் தம்முடைய அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது, பல முறை அவர் வியாதியாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் சென்ற ஆஸ்பத்திரியிலேயே புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தாராம். அப்பொழுது அவர் சுவர் புறமாக திரும்பி எசேக்கியாவைப் போல, அப்பா, பிதாவே, எத்தனையோ பேருக்கு கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார் என்று நான் சொல்லியிருக்கிறேன். முதல் முறையாக நான் இங்கே இருக்கிறேன், நீர் இப்பொழுது எனக்கு உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் என்று ஜெபித்த பொழுது ஆவியானவர் ஒரு பெரிய அமைதியை அவருடைய உள்ளத்திலே கட்டளையிட்டாராம். இதை அவர் சாட்சியாக எழுதியிருக்கிறார். ஆம் பிரியமான சகோதரனை, சகோதரியே, ஆபத்தான வேளையிலே அப்பா, பிதாவே என்று உரிமையோடு நாம் அவரை பார்த்து கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு அருகிலே இருக்கிறதை நாம் அனுபவிக்க முடியும். ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் அவருக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? அது எந்த விதமான பாடாய் இருந்தாலும் இப்பொழுது நாம் கடந்து செல்லும் பாடுகள் லேசானவை என்று பவுல் சொல்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவுடனே பாடுபடுகிற நமக்கு வரப்போகிற மகிமை மிக பெரிதானதாய் இருக்கிறது. நித்தியத்திற்கு செல்லும் பொழுது அவருக்காக இன்னும் சற்று அதிகமாக பாடுபட்டு இருக்கலாமே என்று நீங்கள் யோசிக்க செய்யும். ஏனென்றால் கர்த்தர் அவ்வண்ணமாகவே நம்மை பயிற்றுவிக்கிறார், நமக்கு கல்வி புகட்டுகிறார். எபிரேயர் 12:6 நான் வாசிப்பது என்ன? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று வாசிக்கிறோம். அடுத்ததாக புதிய சிருஷ்டியை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். இந்த 8வது அதிகாரத்திலே இங்கே புதிய ஒரு பகுதி ஆரம்பமாகிறது. இப்பொழுது விசுவாசிகளுடைய சரீரம் மட்டும் மீட்கப்பட வேண்டியதாக இல்லை, முழு சிருஷ்டியுமே அந்த விடுதலைக்காக, மீட்புக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். அதுவே தேவனுடைய திட்டமாயும் இருக்கிறது. சொல்லப்போனால் இந்த பழைய பூமியானது கடந்து சென்று புதிய வடிவிலே புதிய ஒரு பூமியை கர்த்தர் உருவாக்கப் போகிறார். அப்பொழுது அங்கே பாவம் இருக்காது. பாவத்தின் எந்த சாபமும் அந்த பூமியிலே இருக்கப் போவதில்லை. அது எத்தனை அருமையான ஒரு காலம் இல்லையா? மீட்டெடுக்கப்படும் பொழுது புதிய சுகம், புதிய சரீரம் உண்டு. ஆனால் இன்னமும் அதை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. பல ஆண்டுகளாக பல தேசங்கள் புதிய ஒரு உலகத்தை உருவாக்க முயற்சி எடுக்கிறது. ஆனால் இன்னமும் அது ஏற்படவில்லை. ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை புதிய ஒரு உலகமாக மாற்றி அமைக்கப் போகிறார். அப்பொழுது நமக்கு ஒரு புதிய சரீரம் கிடைக்கப் போகிறது. நம்முடைய சரீரங்கள் பழமையானதாய் போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு புதிய ஒரு சரீரத்தை கொடுக்க போகிறார். ரோமர் 8:18 பாருங்கள். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்ற வார்த்தை மீண்டுமாக கணக்கில் கொண்டிருக்கிறேன் என்பதாக பொருள்படுகிறது. இந்த உலகத்திலே பாடுபடுதல் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே இருக்கும் ஒன்று. சரித்திரத்திலே எந்த காலகட்டத்திலேயும் இல்லாத வசதிகளை இந்த சந்ததி அனுபவித்து வருகிறது. என்றாலும் இந்த காலத்திலே வாழுகிற கிறிஸ்தவர்களும் பாடுகளை அனுபவிக்காமல் கடந்து செல்ல முடியாது. ரோமர் 8:19 மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. கவனித்தீர்களா? சிருஷ்டியானது எதற்காக காத்து கொண்டிருக்கிறது? தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்பிரகாரமான மாம்சத்தை களையும் பொழுது சிருஷ்டியும் கட்டவிழ்க்கப்படும். அது எத்தனை மேன்மையான நாளாக இருக்கும் இல்லையா? சரி, ரோமர் 8:20-21 பாருங்கள். அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. மனிதனுக்கு மரிக்கும் ஒரு சரீரம் உண்டு. ஒருவர் சொல்லும் பொழுது இவ்விதமாய் கூறியிருக்கிறார்: தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்த நொடியிலிருந்து
அதை நம்மிடத்திலிருந்து எடுத்து கொண்டு இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். இயற்கையிலே மரணம், அழிந்து போகுதல் உண்டு. வெளியே போய் அழகான ஒரு காட்டிலே பாருங்கள், அங்கேயும் மரங்களும் அழிவை காண்கிறது. இதுதான் இயற்கை. மிருகங்களும் ஆங்காங்கே மடிந்து போகின்றன. சாலமோன் எழுதும் பொழுது பிரசங்கி 1:7 எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். எல்லாமே ஒரு சக்கர சுழற்சி போல இருக்கிறது. நதிகள் கடலுக்குள்ளே வந்து விழுகிறது. தேவன் தனது அநாதி திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் கடலிலே விழுந்த தண்ணீரை மீண்டுமாக காய்ந்திருக்கும் தரைக்கு நேராக மேகங்கள் வழியாக எடுத்து சென்று மழையாய் பொழிய பண்ணுகிறார். மீண்டுமாக அந்த நதிகள் தண்ணீரை கடலிலே கொண்டு வந்து சேர்க்கிறது. இயற்கையை பொறுத்தமட்டிலேயும் ஒன்று போலவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இயற்கையும் விடுதலையாக்கப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டிப்பும் மாயைக்குள்ளானதாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவனே அதை அப்படி படைத்திருக்கிறார். ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையினாலே மனிதனுடைய பாவத்தின் சாபம் பூமியின் மேலும் கடந்து சென்றது. ஆதாமிடத்திலே சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? ஆதியாகமம் 3:18-19 கவனியுங்கள். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் எந்த பகுதிக்கு நீங்கள் சென்றாலும், அழகான ஒரு இடத்திற்கு சென்றாலும், அங்கேயும் பூமியானது முள்ளை பிறப்பிக்கிறதா இருக்கிறது. இது சிருஷ்டிப்பின் மேலே தேவன் கொடுத்த ஒரு சாபம். ரோமர் 8:22 ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், பூமியில் எல்லாம் சரியாய் இருக்கிறது என்று சிலர் பாடலாம். ஆனால் அது உண்மை அல்ல என்பதை ஒரு கிறிஸ்தவன் அறிந்திருக்கிறான். தேவன் தம்முடைய பரலோகத்திலே இருக்கிறார், அது சரிதான். ஆனால் உலகத்திலே எல்லாம் சரியாக இல்லை. கர்த்தருடைய வார்த்தை மிக மிக உண்மையானது. யோவேல் 1:18 பாருங்கள். மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது, மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகிறது, ஆட்டு மந்தைகளும் சேதமாய் போயிற்று. ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, இயற்கையானது சோக தொனியிலே பாடிக்கொண்டிருக்கிறது. மலைகளிலே மரங்களின் வழியாக ஊதி வரும் காற்றும் ஒலிக்கும் ஓசையுமே சோக இசையாகியிருக்கிறது. அதை பதிவு செய்து கேட்டிருக்கிறார்கள். அது சோக தொனிதான். நடு இரவிலே மிருகங்களின் அலறல்களும் சில பறவைகளின் சத்தங்களும் இரத்தத்தை உறைய வைப்பது போல இருக்கிறது. வேத வசனம் எவ்வளவு உண்மை என்பதை இயற்கையின் ஒலிகளிலிருந்தே நாம் அறிய முடிகிறது. இயற்கையை ஒருவர் வர்ணிக்கும் பொழுது, ஒரு மணப்பெண் திருமணத்திற்காக முழுவதும் ஆயத்தமாக்கப்பட்ட நிலையிலே நின்றாலும் மணமகன் மரித்திருப்பதை அறிகிறாள். தலையிலே முடிசூட்டப்பட்டவளாய் இருக்கிறாள், பெண்ணிற்குரிய அலங்காரத்தோடு இருக்கிறாள். ஆனால் கண்களிலோ கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது என்கிறார். எனவேதான் பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும் பொழுது சிருஷ்டியானது தவித்து ஏகமாய் தவித்து பிரசன்ன வேதனைப்படுகிறது என்கிறார். ரோமர் 8:23 அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இயற்கை தவிக்கிறது மட்டுமல்ல, விசுவாசியும் இயற்கையோடு இணைந்து தவித்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, நம்முடைய சரீரத்திற்குள்ளே நாம் தவிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வயதாகும் பொழுது, படிக்கட்டுகளிலே ஏறும் பொழுது இறங்கும் பொழுது நம்முடைய முழங்கால்களிலே வேதனை வர ஆரம்பிக்கிறது. அப்பொழுது நாமும் நமக்குள்ளே தவிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 5:2 ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதக்காரனும் எழுதும் பொழுது சங்கீதம் 6:6 என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் இருந்த பொழுது அழுதார். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஒரு மனமகிழ்ச்சியின் மனிதராக இருந்தாலும் அவர் அழுத நேரங்களும் உண்டு. ஆம், சரீரத்தில் இருக்கும் நாட்களிலே நாம் தவிக்கிறோம், நாம் வேதனைப்படுகிறோம். ரோமர் 8:24 அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன?
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக செய்து முடித்த செயலினாலே இன்று நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் அதிலே எல்லாம் முடிவடைகிறதில்லை. எதிர்காலத்திலே மீட்கப்பட்ட ஒரு சரீரம் நமக்காக கொடுக்கப்பட போகிறது. அந்த சரீரம் பாவம் செய்யாது. அந்த சரீரம் இனி கெட்டு போகாது. ரோமர் 8:25 பாருங்கள். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். பிரியமானவர்களே, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிற எல்லா காரியங்களும் நிறைவடையும் பொழுது எந்த நம்பிக்கையும் அதற்கு பின்னர் இருக்காது. விசுவாசமும் இல்லை. ஏனென்றால் விசுவாசித்திருந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அன்பு ஒன்றே நிலைத்திருக்கும். ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆம் பிரியமான சகோதரனை, சகோதரியே, பல வேளைகளிலே, நாம் நெருக்கப்படும் வேளைகளிலே, பலவீனமான நேரங்களிலே, எப்படி நாம் ஜெபிக்க என்று தெரியாத வேளைகளிலே பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கூட இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும் என்று நான் திட்டமாய் நம்புகிறேன். எப்படி ஜெபிப்பது, என்ன வார்த்தை சொல்லி ஜெபிப்பது என்று அறியாதவர்களாக நீங்கள் ஜெப நிலைக்கு சென்றிருக்கலாம். அப்படிப்பட்ட வேளைகளிலே அவருடைய பாதத்திலே போய், அப்பா, பிதாவே என்றுதான் நீங்கள் அழைப்பீர்களே தவிர உங்களுடைய வாயிலிருந்து மற்ற வார்த்தைகள் புறப்படாது. ஆனால் அந்த நேரத்திலேயும் ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:27 பாருங்கள். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். நீங்கள் ஜெபத்திலே தேவனிடத்திலே போய், பாரும் ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு நீங்கள் இப்படி செய்து கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றாலும் உங்களுக்கு வரும் பதில் அதை போன்ற ஒரு பதிலாய் இருக்காது. ஆனால் சில வேளைகளிலே நீங்கள் கர்த்தரிடத்திலே போய், ஆண்டவரே, நான் என்ன ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, நான் என்ன கேட்க என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் உம்முடைய பிள்ளையாக நான் உம்முடைய பாதத்திலே வருகிறேன். ஐயா, உம்முடைய சித்தமே இந்த சூழ்நிலையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யப்படட்டும் என்று ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட வேளைகளிலேயும் பரிசுத்த ஆவியானவரே நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இது நமக்கு கிடைக்க பெற்ற அருமையான ஒரு ஸ்லாக்கியம். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ளே கடந்து வருகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய சுய பலத்தினாலே மேற்கொள்ள முடியாத பாவ சோதனைகளை அவரே மேற்கொண்டு நம்மை கிறிஸ்துவை போல வாழ உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் ஜெபிக்க தெரியாத நேரங்களிலே, ஜெபிக்க முடியாத வேளைகளிலே, நெருக்கமான நேரங்களிலே நமக்காக பெருமூச்சோடு அவர் வேண்டுதல் செய்கிறார். கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற நம்மை தாங்கி வழிநடத்துகிறதா இருக்கிறது. அந்த நிச்சயத்தோடு தொடர்ந்து நாட்களை கடந்து செல்வோம். கர்த்தரே நம்மை அனுதினமும் வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய தூய ஆவியானவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து நாங்கள் செய்ய முடியாத காரியங்களை எங்கள் மூலமாகவே செயலாற்றுகிற பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இக்காலத்து பாடுகள் எங்களிடத்திலே வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. இந்த காலங்களிலேயும் தங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள் வழியாக கடந்து வருகிற எங்களுக்கு அருமையான இந்த சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த சூழ்நிலையிலே நீர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்றி அவர்களை உம்மை போல மாற்றி, எந்த நோக்கத்திற்காக இந்த பாடுகளையும் துன்பங்களையும் கடினமான காலங்களையும் அனுமதித்தீரோ அந்த நோக்கத்தை பூரணமாய் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கையோடு இணைந்து நாங்களும் உம்முடைய அந்த புதிய வானத்திற்காக, புதிய பூமியின் நாட்களுக்காக, புதிய சரீரத்தின் நாட்களுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவரை எங்கள் வாழ்க்கையிலே தங்கியிருந்து அனுதினமும் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ஆவியினாலே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? ஆபத்தான வேளைகளிலே நாம் அப்பா பிதாவே என்று உரிமையோடு நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு அருகிலே இருக்கிறதை நாம் அனுபவிக்க முடியும். கிறிஸ்துவுடனே பாடுபட்டு கொண்டிருக்கிற நமக்கு பெரிதான நன்மைகள் வரப்போகிறது. நாம் சரீரத்திலே இருக்கும் நாட்களிலே தவிக்கிறோம், வேதனைப்படுகிறோம்.
எதிர்காலத்திலே நமக்கு மீட்கப்பட்ட சரீரம் கொடுக்கப்பட போகிறது. அந்த சரீரம் பாவம் செய்யாது, இனி கெட்டுப் போகாது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34.